கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் கூட சங்கீதம் 118 4ஆம் அதிகாரத்தில் 1-4 வரை பார்த்தீங்கன்னா, கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுவர்கள் சொல்வார்களாக. அப்படி இந்த நாளில் தேவ கிருபை என்றும் உள்ளது என்று அந்த கர்த்தருடைய நாமத்தை நம்ம போற்றி இந்த நாளில் பாடி மகிமைப்படுத்துவோம். 894 பாடல் எண். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளப்போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும்
கிருபை மேற்கொள்ள வந்தும் நிரநெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவர், Come what may, I will not turn, Lord. ஆண்டவரே, ஒரு நாளும் உம்மை விட்டு நான் தூரமாக போக மாட்டேன், உம்மை விட்டு தூரமாக போக மாட்டேன். ஆண்டவரே, இப்பவும் என்னை சுத்திகரிக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீது சொல்கிறார், ஈசோப்பினால் என்னை கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஆண்டவரே, என் ஆண்டவருடைய சத்தம் இப்போது என்னோடு கேட்கட்டும். I want to hear the tender voice of God. என் ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் என் காதுகளில் பேச நான் கேட்கணும். ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஜீசஸ். கரங்களை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லப்படும். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஈசோப்பினால் என்னை கழுவும், இன்றே சுத்தமாவேன், இன்றே சுத்தமாவோ. ஈசோப்பினால் கழுவும், எல்லாருமா கேட்போம். இன்றே சுத்தமாவோ. உறைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திருவார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை என்னை கழுவட்டும் ஆண்டவரே. உறைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திருவார்த்தையினா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஜீவனுள்ள ஒரு புதிய மார்க்கத்தை நமக்காக திறந்து தந்தது. புதிய
கீழே விழும்போது தேவாலயத்தின் தலைச்சிலை இரண்டாய் கிழிந்தது. ஆசாரியன் மாத்திரம் உள்ள போகக்கூடிய நாம் எல்லாரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக எல்லாரும் கரங்களை உயர்த்தி மகா பரிசுத்த கூடாரத்தில் நாங்கள் எல்லாரும் அங்க ஆண்டவரே இந்த கிருபாசனத்தண்டை போக கர்த்தர் கிருபை செய்தீர் ஆண்டவரே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோ விட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. வேற எங்கேயும் நாங்க போக முடியாது. உடைய சமூகத்துல தானே வரும் ஆண்டவரே. சோத்ரா விட்டாத பாக்கியமே. ஆமென். Thank you God. ஆண்டவரே தெய்வீக கூடாரம் இந்த தெய்வ சமூகத்தில் நாங்கள் வர ஆண்டவரே தெவிட்டாத ஒரு பாக்கியம். தேங்க்யூ லார்ட். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தவான் எழுதுகிறார், இயேசு என்ற போதினில தேன் வந்து என் காதில் பாயுது என்று சொன்னார். தேங்க்யூ லார்ட். வாட் அ ஸ்வீட் நேம், வாட் அ வண்டர்ஃபுல் நேம். ஆண்டவர் எத்தனை மகத்துவமான எத்தனை இன்பமான ஆண்டவர் அந்த நாமம். மகிமை மகிமை என்று நாங்கள் உம்மை ஆராதிக்க நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. ஆண்டவரே ஒருவரே மகிமைப்படுவீராக. என் மகிமையின் தேவன் ஆண்டவரை இந்த மண்ணான ஆண்டவர் இந்த சரீரத்துக்குள்ள மகிமையின் தேவ ஆவி எங்களுக்குள்ள தங்கி இருக்கிற எங்களை ஒரு விசை சுத்திகரி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அறிக்கையிட்டு ஆண்டவருடைய பந்தியில பங்கு பெற போகிறோம். அபாத்திர தன்மை நீங்க ஆண்டவரே இன்றைக்கு என்னை சுத்திகரியும். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தூபமாக நறுமணமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை இடத்துல உயரட்டும். எங்கள் ஒவ்வொருவரின் கத்தத்தோடுங்க ஆண்டவரே. எங்கள் பலவீனம் நீங்கட்டும். எங்கள் குறை நீக்கும் வல்லவர் கோடி சோத்திரம். இப்போது எல்லா குறைகளை நீக்குங்க ஆண்டவரே. முரட்டாட்டும் கீழ்ப்படியாமை எல்லாவற்றையும் நீக்கும். உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாடு கிருபைத்தார் கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆண்டவருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8-11 வசனங்களை வாசிங்க. சிம்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதன் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை என்று எழுது. கண்களை மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். உமக்கு சித்தமானது வாய்க்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்கிற நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்கிறவளாய் ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே மரண பரியந்த உண்மையாக இருக்கு. கர்த்தர் கிருபை தான். எங்களோடு நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆகிலும் நீ மரண பரியந்தும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சிமிர்னா சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். சிமிர்னா சபைக்கு தான் ஆண்டவர் பேசுகிற இந்த காரியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 7 சபைகளுக்குள்ள
சாட்சி பெற்ற 2 சபைகள். ஒன்று சிமிர்னா சபை, ஒரு சிறப்பான துறைமுகத்தை கொண்டிருக்கிற இந்த பட்டணத்திலிருந்து சபை 2 கூட்டத்தாரினால் நெருக்கம் ஏற்பட்டு கிறிஸ்தவத்திற்கு எதிரான ஒரு யூத சமூகம். 2 சபைகள் சாட்சியாக இருந்தது. அதில் ஒன்று சிமிர்னா சபை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்லும்போது, மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்வோம். ஒரு கம்பத்தில் 86 வயதுள்ள ஒருவர் கட்டப்பட்டு இயேசுவை மறுதலித்து விடுவாயானா உன்னை விட்டுடுவான், இல்லை என்றால் எரிந்து சாம்பலாவா என்று சொல்லி நீரோ மன்னன் ஒரு 86 வயது மனிதனை கம்பத்தில் கட்டிவிட்டு எரித்து கொல்லும்படியான் அங்கே ஒரு சவால் விடுகிறான். அவர் சொல்லுகிறார், இந்த 86 வருடங்கள் என்னை நேசித்து காப்பாற்றின என் ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருந்து இயேசுவை இருந்த 86 வருஷம் எனக்கு உண்மையாக இருந்த இயேசுவை நான் எப்படியா மறுதலிப்பேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அங்கே அவன் தீ மூட்டப்படுகிறது. அவர் எரிந்து சாம்பலாய் மாறுகிறார். இவர்தான் யோவான், திவ்ய வாசகனாகிய யோவானுடைய சீஷராக இருந்த போலிகார்ப் என்கிற ஒரு பிஷப், சிமிர்னா சபையினுடைய பிஷப் போலிகார்ப் எரித்து கொல்லப்பட்டார். மரண பரியந்தம் உண்மையாக இருந்தார். 86 ஆண்டுகள் என்னை உண்மையாக இருந்து என்னை பாதுகாத்து நடத்தின தேவனை என்னால் எப்படி மறுதலிக்க முடியும்? Till his last breath he was testifying a God. நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தி சாட்சியாக, நான் செத்தாலும் சாகிறேன், 86 வயது வரைக்கும் என்னை பாதுகாத்தாரு, உண்மையா இருந்தாரு, எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்பவும் உண்மையா இருக்கிற தேவன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நம்மை அழைத்த தேவன். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமா, விசுவாசிக்கல தம்பி, வாலிப பிள்ளைகள்? ஆமா, நான் என் கண்ணை உங்க மேல தான் இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பின்னால் இருக்கிறவங்க கடைசி பரியந்தம், மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஞானஸ்தான தொட்டிக்குள்ள இறக்கிறதுக்கு முன்னால என்ன வந்தாலும் ஏது வந்தாலும், என் ஜீவனே போனாலும், என் கழுத்துக்கு கத்தி வந்தாலும், என்னை கொன்று போட்டாலும் என் ஆண்டவருக்காக உண்மையா இருப்பேன். நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். ஆமென். பின் திரும்பேன், நான் பின் திரும்பேனே. கரங்களை உயர்த்தி இன்றைக்கு சபை அறிக்கையிட வேண்டும். பயங்கரமான உபத்திரம் வரக்கூடிய நாட்கள் இருக்கிறது. அதற்கு முன்னலாக கர்த்தர் சபையை எச்சரிக்கிறார். 2 சபை என்று சொன்னேன். ஒன்று சிமிர்னா சபை, அடுத்தது ரோமருக்கும் ரோம அரசனையே ஆண்டவராக தெய்வமாக கருதுகிற யூதர் அல்லாத ஒரு சமூகம். தங்களை யூதர் என்று சொல்லிக் கொண்டார்கள். அங்கு வசனம் 9வது வசனத்துல, உன் கிரியையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரம், ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கிறான், ஆனாலும் தரித்திரம் இருக்கிறது. தரித்திரம் என்று சொல்கிறது ஆவிக்குரிய தரித்திரம். ஆமென். ஐஸ்வர்யம் நல்ல ஆண்டுக்குள்ளதான் இருக்கிறது சிமிர்னா சபை. ஆனா தரித்திரமும் கூட இருக்கிறது. எப்படி ரெண்டும் ஒன்னா இருக்க முடியும்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னன்னா, தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு சபைக்கு நெருக்கம் வந்திருக்கிறது. வசனத்தின்படி வாழ முடியாதபடி ஒரு நெருக்கம். சாட்சியா ஜீவிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு ஒடிசாவை குறித்து
மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே மறுபடியுமாய் 2008 ஒரு உபத்திரம் வந்தது, ஒரு சாமியாரை கொண்டு போட்டார்கள் என்று மறுபடியுமாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நேற்று வந்தது ஒரு 1000கணக்கான பேரை எதிர்பார்த்தார்களாம். ஆனால் 100 பேர் கூட வரல. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். நான் நினைக்கிறேன், இஃப் மை மெமரி இஸ் ரைட், ஒரு மாதத்துக்கு முன்னால் இதே மெசேஜ் வந்துடுது, ஜெபிங்கள் என்று சொல்லி. நேற்று வந்த மெசேஜ் அப்படி அங்கே கூடி வரணும் என்று சொன்னார்கள், யாருமே வரலையா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தீவிரமாக நாம் ஜெபிப்போமானா கர்த்தர் அவர்களை வெட்கப்படுத்துவார். ஒடிசாவிலிருந்து வந்ததான ஒரு சிஎன்ஐ பாஸ்டர், ஒரு அம்மா, அவங்க நம்ம சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க. யாருக்கோ ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தார்கள். அப்போது அவர்கள் சாட்சி சொல்லும்போது நிறைய சாட்சிகளை, அதே கந்தமால் டிஸ்ட்ரிக்டில் பக்கத்தில் இருந்த அவங்க சாட்சி சொன்னார்கள். எத்தனையோ பேர் மரித்து போனாங்க. உபத்திரம்னா சாதாரணமாக இல்லை. அண்ணன் தம்பிக்கு சொல்கிறான், உன் அண்ணன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், அவன் கிறிஸ்தவனாக இருக்கிறான், நீ மறுதளித்தனா உன் அண்ணனையும் உன்னையும் நாங்கள் விட்டுருவோம், நீ மறுதளிக்கலைன்னா உன்னை கொன்று போடுவோம் என்று சொன்னாங்களாம். தம்பி, நான் இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நான் இந்து மதத்துக்கே வந்து விடுகிறேன் என்று சொன்னான். அப்படி சொன்ன உடனேயே அந்த தம்பியை வைத்து அண்ணனை கொலை செய்ய சொல்கிறார்கள். நடுத்தெருவில் பகல் நேரத்தில் 2 கையையும் தம்பி அண்ணனை வெட்டுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 21:16 வாசிப்போம். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேற யாரும் இல்லை, பெற்றார், சகோதரர், பந்து ஜனங்கள். இப்போ மணிப்பூரில் கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நிறுத்தப்படவில்லை. அநேகர் கொல்லப்படுகிறார்கள். 200க்கு மேலான சபைகள் எரிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, அங்கே நிறுத்தப்படவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி அந்த நெருக்கப்படுகிற காலங்களில் தாவீது சொல்கிறார், தான் நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு சபையை எச்சரித்து, சபை வரப்போகிற உபத்திரவ காலத்துக்கு, அதாவது இந்த உபத்திரவ காலத்தை நான் சொல்லலை, உபத்திரவங்களுக்கு நம்ம ஆயத்தமாயிடணும். ஆமென். உபத்திரவ காலம் வருகிறதுக்கு முன்னால் சபை எடுத்துக்கொள்ளப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த 10வது வசனத்தில், சிமர்னா சபையை பார்த்து, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாத, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 10 நாட்கள் தான். எவ்வளவு நாள்? 10 நாள். ஆமா, இன்னைக்கு உபத்திரவம் வராததுனால தான் சபை ரொம்ப சொகுசா வாழ்ந்துட்டு இருக்குது. எல்லாருக்கும் நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரோமருக்கும் ரோம அரசனையே தெய்வமாக கருதுகிற யூதர் அல்லாத ஒரு சமூகம் இந்த சூழ்நிலையில சபைக்கு துன்புறுத்தலை கொடுத்து கொண்டிருந்தது. சபைக்கு துன்பப்படுத்துகிறது அந்த நேரத்தில் தவிர்க்க முடியாது. யூதர் என்று சொல்லிக்கொண்டு யூதர் அல்லாதவர் சாத்தானால அவங்க ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆவியானவரும் துன்புறுத்தலை நிறுத்தாமல்
திருச்சபையை திடப்படுத்தினார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். God did not stop the tribulation, suffering, but he strengthened the church. ஆண்டவர் சபையை திடப்படுத்தினார், விசுவாசத்தை திடப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்தான் என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நான் ஜீவனே போனாலும் இயேசுவை விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் அந்த 86 வயதுள்ள ஒரு மனுஷன். உபத்திரவத்திலும் சபை விசுவாசத்தை விடவில்லை. சிமர்னா சபை உபத்திரவத்திலையும் தங்களுடைய விசுவாசத்தை விடவில்லை. சோதிக்கிற சாத்தானால் நமது சரீரத்தை மாத்திரமே தொட முடியும். இல்ல, சாத்தா கையை வெட்டலாம், காலை வெட்டலாம், கழுத்தை வெட்டலாம், துன்பப்படுத்தி கொலை செய்யலாம். ஆனால் நம்ம ஆத்துமாவை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 10:22 என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் முன்னாலேயே சொல்லிட்டார். யார் நிமித்தமா? உங்களுக்கும் அடுத்தவனுக்கு பிரச்சனை இல்லை. நமக்குள்ள இருக்கிற இயேசுவுக்கும் அவனுக்குள்ள இருக்கிற பிசாசுக்கும் தான் போராட்டம். ஆண்டவருக்கு சோத்திரம். என் நாமத்தினால நீங்கள் எல்லாராலையும் எல்லாரும் பகைப்பாங்க. பெற்றார், சகோதரர், பந்து ஜனங்கள். ஆண்டவருக்கு சோத்திரம். 28வது வசனம் அதே அதிகாரத்தில் 28வது. ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நல்ல கையை தட்டி இன்றைக்கு church should be strengthened, for who is able to kill your body, not your soul. நம்ம சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆமென். அதனால தான் சொல்றேன், இன்றைக்கு சபை விசுவாசத்தில் பலப்பட்டு என் ஜீவன் போனாலும் நான் உம்முடையவன், நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன். 86 வருஷமா எனக்கு நல்லவராயிருந்தார். ரெண்டொரு சத்தம் தான் வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் என் தாயின் கருவிலிருந்து நான் வெளியே வந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு 72 வயதாகிறது. என் ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். நான் ரட்சிக்கப்படாத நாள் 25 வயது வரைக்கும் நான் ரட்சிக்கப்படலை. அன்றைக்கு என் இயேசு நல்லவராயிருந்தார். கண்ணீரோடு சொல்றேன், வேதனையோடு சொல்றேன். என் அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதது போல இருந்தார். அவர் எத்தனை நல்லவர். உன் அறியாமையின் காலங்களை தேவன் காணாதிருக்கிறான். ஏன்னா அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண். என் வாழ்க்கை அவருக்கு நல்லா தெரியும். அவர் விட்டார், கயிறு போக விட்டு பார்த்தார். ஒரு நாள் வந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்படாத நாட்களில் சபைக்கு அவ்வளோ போக மாட்டேன். எப்போ போனேன், அங்கே என்னுடைய பேர் ஒரு யூத் ட்ரைனிங்காக 10 நாட்களுக்கு ஒரு வேதாம கல்லூரியில் என் பேரையும் எங்களுடைய சபையில் கொடுத்துருக்குறாங்க. 2 பேர் எங்கள் சபையிலேருந்து போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே தான் வைத்து என் அறைக்குள்ளே நான் படுத்து போர்வையை என் தலையெல்லாம் மூடி நான் படுத்திருக்கிறேன். உள்ளத்தில் போராடி ஒரு 1/2 மணி நேரம் ஆவியானவர் என்னோட போராடினா எழுந்த விளக்க போட்டேன். என்னிடத்துல வேண்டாத கர்த்தருக்கு பிரியமெல்லாம் தூக்கி எறிந்து வந்து படுத்த நிம்மதியாக தூங்கிட்டேன். அடுத்த நாள் அங்கே வெஸ்பஸ் சர்வீஸ் மாலை நேரம் 6 மணிக்கு அங்கே வெஸ்பஸ் சர்வீஸ் இருக்கும். அதில் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டேன். ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என் ஆண்டவர் எனக்கு நல்லவராக இருந்து என் விசுவாசத்தை, என் ரட்சிப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். என்னை தேடி வந்தாங்க. அந்த 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 வாரத்திலேயே அந்த சாட்சி சொல்லணும். ஒரு யூத் ஃபெலோஷிப்பில், ஒரு சபையில், இப்படி ஆல் நைட் ப்ரேயரில், இப்படி பல இடங்களில் நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் ஆண்டவருடைய வேலையை செய்து வந்தேன். பகுதி நேர ஊழியக்காரனாக இருந்தது. 87 தான் நான் முழு நேர ஊழியத்திற்கு வந்தேன்.
God has a purpose in your life. ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாது. God is strengthening the church. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 2:9 வாசிப்போம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பொய் சொல்லி கொண்டிருக்கிற அந்த நீரோ மன்னனை தெய்வமாக கொண்டிருக்கிற அந்த யூதர் அல்லாத யூதர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அங்கே உபத்திரவத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அன்று நீரோ மன்னன் ஆட்சியில் சபை தத்தளிப்புக்குள்ளானது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ராத்திரில் எரினாவில் அப்படியே தூண்களில் ஏராளமான பேரை கட்டி போட்டுட்டு அதை எரித்து விட்டு அந்த வெளிச்சத்தில் நீரோ மன்னனும் அவனுடைய ஆட்கள் எல்லாம் இரவு ஆகாரம் புசிப்பார்களாம். That was the time the church was undergoing a suffering. சபை உபத்திரவத்துக்குள்ள கடந்து போனது. ஆனாலும் முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு. God is speaking to you. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபை பயங்கரமாக உபத்திரவப்படுத்தப்பட்டது. ஆனால் கர்த்தரோ பயப்படாதே என்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். The church is going to go into suffering. உபத்திரவத்துக்குள்ள துன்புறுத்தலுக்குள்ள போகிறது. கர்த்தருடைய கிருபை தமிழ்நாட்டில் நாம் அமைதி பூங்காவாக இருக்கிறது. இன்னும் திறந்த வாசல் இருக்கிறது. நாம் சுவிசேஷம் சொல்ல போகணும். ஆமென். காலையில் நானும் பாஸ்டர் ஐசுக்கும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், சர்வாயுத வர்க்கம் முதல்ல என்ன சொல்றாரு? நீதி என்கிற மார்க்கவசம் உன் இருதயத்தை பாதுகாக்கணும். சத்தியம் என்கிற கச்சை பெல்ட், ரட்சிப்பு என்கிற ஹெல்மெட் தலை சீரா, விசுவாசம் என்கிற கேடயம். எங்க எதில் பிடிப்பீங்க விசுவாச கேடயத்தை? இடது கையில். அப்பதான் வலது கையில் ஆவியின் பட்டயம், பைபிள் வசனம், ஆண்டவருடைய வேதம் பட்டயமா இருக்கு. வசனத்தை கொண்டு பிசாசு ஆண்டவராகிய இயேசு இடத்துல வரும்போது அவன் சொல்றான், இப்படி எழுதியிருக்கிறது என்ற உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அதுக்கு மேலேயும் பேசிக்கிட்டே இருக்கிறான். வசனத்தை தான் சொல்றான், எழுதப்பட்டிருக்கிறத தான் சொல்றான். ஆண்டவர் அதுக்கு மேலே அப்பால போ சாத்தான். 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். கரங்களை உயர்த்தி 40 நாள் வந்தானா பிசாசு? ஜெபத்தை முடித்த போது பசி உண்டாயிற்று. ஆமென். எத்தனை பேர் உபவாசம் பண்ணி இருக்கிறீங்க? உபவாசத்தை முடிக்க போகிறோம் நினைக்கிற நேரம் அப்பவே பசி வந்துடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது சும்மா வராது. எங்க பாஸ்டர் சொல்லுவார், சிறுங்கோடல் பெருங்கோடல்ல தின்னணும், அதான் ஃபாஸ்டிங். அப்படி யாரும் ஃபாஸ்டிங் இருக்க மாட்டோம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால உபவாசம் பண்ணுகிற வரைக்கும் வரல பிசாசு. உபவாசம் பண்ணி முடிச்ச உடனேயே ஆண்டவர் பக்கத்தில் வந்து சொல்றான், கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடும். ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தையில தான் பதில் தருகிறார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான். ஆமென். இன்றைக்கு யாரெல்லாம் இன்றைக்கு பைபிள் வாசிங்க? இன்றைக்கு அநேக பேர் சொல்லுவாங்க, நான் கேட்கும்போது இன்றைக்கு தான் வாசிக்கல. இது தான் தேவனுடைய வாயிலிருந்து
புறப்படுகிற வார்த்தை. இதனால தான் நம்ம பிழைக்கணும். ஆமென். மறுபடியுமா நான் சொல்றேன், என் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியா சொல்றேன். என் 25 வயதுல இந்த வேதத்தை தூக்கினேன். பெரிய பெல் பாட்டம் என் ஷூவை மூடி இருந்தது. இது வரைக்கும் முடி, இது வரைக்கும் இப்பி கிராப். அப்படிதான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் சாயந்தரம் வந்த ஊழியத்தை முடிச்சு நேரா வீட்டில் போய் பைபிளை வச்சுட்டு பார்பர் ஷாப் போயிட்டு இந்த மாதிரி சாதாரணமாக கட்டிங் பண்ணிட்டு வந்தேன். நோபடி வாஸ் தேர். நான் மறுபடியுமா சொல்கிறேன், த ஸ்பிரிட் ஆஃப் காட் வாஸ் மை மென்டர். ஆவியானவர் என்னை நடத்தினார். உறுதியாக சொல்ல முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசிகள் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். யாருக்கு உபத்திரவம், யாருக்கு துன்பம், கிறிஸ்துவுக்கு உண்மையாய் வாழ்கின்ற தேவ பிள்ளைகளுக்கே அல்லாமல் வேறு யாருக்கும் இல்லை. ஆமென். கிறிஸ்துவுக்காக உண்மையாய் வாழ்கிறவனுக்கு தான் உபத்திரமும் போராட்டம். பெயர் கிறிஸ்தவர்கள் என்று வாழ்கிறவர்களுக்கு அல்ல. உண்மைதான். வலி அல்லது நோவு தாங்க முடியாதது உண்மைதான். இல்லை, வலி பின்னில் குத்தினாலே நம்மளால் தாங்க முடியாது. நாமளே அப்படி ஊசின் உள்ள தைக்கும்போது அப்படி லேசாக குத்திச்சுன்னா அதை தைக்கிறத போட்டுட்டு ஐயோன்னு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அதுக்கும் பல நாட்களுக்கு முன்னாலேயே பாதுகாப்பாக ஒரு கேப் ஒன்று போட்டிருப்பாங்க, மெட்டலில் செஞ்சது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு ஊசி நாமே குத்திக்கிட்டா, தவறுதலாக குத்திக்கிட்டா, ஒரு முள்ளு குத்திட்டா, ஆனால் வலியும் வேதனையும் தாங்க முடியாதது உண்மைதான். இத்தனைக்கு மத்தியில் சிமன்னா சபை விசுவாசத்தில் தளரவே இல்லை. ஆண்டவர் இவர்களை ஊக்குவிக்கிறார், இந்த சபையை ஊக்குவிக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை விசுவாசத்தில் பலப்படும்படியா கர்த்தர் ஊக்குவிக்கிறார். பயப்படாதே. அடுத்தது மரண பரியந்த உண்மையாயிரு. இப்படி இருந்தால் இரண்டாம் மரணமாகிய நித்திய மரணத்திற்கு நாம் பயப்பட தேவையில்லை. ஆமென். இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள் கரங்களை தட்டி இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ, சாட்சியாய் வாழ வைராக்கியம் உள்ளவர்கள் அந்த இரண்டாம் மரணத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. முதலாம் உயிர்த்தெழுதலில் நமக்கு பங்குண்டு. உண்மை கிறிஸ்தவனாய் இருப்பதனால துன்பம் நேரிடும், ஆனாலும் நித்திய கிருபை நமக்கு உண்டு. ஆண்டவர் சொல்றார், உருக்கமான இரக்கத்தினால நான் உனக்கு இறங்கினேன். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நமது விசுவாசத்தை கரைப்படாமல் காத்துக்கொள்வோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில வசனங்களை மாத்திரம் சொல்லி இன்னொரு 2-3 நிமிடத்தில் முடிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின போது கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையை சகிக்கணும். எப்படி சகிக்க முடியும்? அருமையான தேவச்சனமே, பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு சரீரம் எல்லாம் ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கிறது. கையும் காலும், கையை கட்டிட்டான், விலங்கு போட்டு மேல அந்த பக்கம் இந்த பக்கம், காலை கொழுமரத்தில் கட்டி இருக்கிறான், உட்கார முடியாது, அசைய முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரியில், நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் ஆண்டவரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கடைசி பரியந்தம் உண்மையாக இருக்க இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு
5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசி. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நமக்கு தருவார். ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். 5வது வசனம் ரொம்ப முக்கியமானது. அந்தபடி இளைஞரே, கொஞ்சம் கவனிங்க. அந்தபடி இளைஞர்களே, God is always concerned about the youth, young people. ஆமென். வாலிபனே, வாலிப பிராயத்துல சிருஷ்டிகரனே, உன் நெஞ்சின் வழிகளிலும் நட, ஆனாலும் நியாய தீர்ப்புல கத்து கொண்டு வருவார். You have freedom to choose whichever way you want to live, in whatever way you want to live. இன்னைக்கு நிறைய அப்படி பறந்து கிடக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒன்று மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோடு. நீங்க எத்தனை பேர் பத்திரிகையை வாசிக்கிறீங்க? நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது இல்லையா? ஓ, பத்திரிகை ஆஃபீஸ் எல்லாம் மூடிட வேண்டியது தான். இவ்வளோ பேர் வாசிக்கல. சரி, எத்தனை பேர் நியூஸ் பார்ப்பீங்க? அதனால தான் பத்திரிகை வாசிக்கல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க சொன்னால் நான் சமையல் பண்ணிக்கிட்டே கேட்டுக்கிடுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஏராளமான கொலை, முகாந்திரமே இல்லையா? கொலையும் கொள்ளையும் கேள்விப்படுவீர்கள். Before the coming of Christ, கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எருசலேம் சேனைகளினால சூழப்படும் போது அதனுடைய அழிவு சமீபமாய் இருக்கிறது. எத்தனை பேர் எருசலேம் இஸ்ரேல் யுத்தத்தினுடைய நியூஸ் கேட்பீங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளைக்கு முன்னால அணு ஆயுதத்தை பயன்படுத்திட்டாங்க. அந்த இன்டர்செப்டர் அதை பிடிச்சி அது வெடிக்காம காத்தது. போன தடவை சொன்னேன், ஆண்டவர் 2 பேர் கையை பிடிச்சிட்டு இருக்கிறார். அணு ஆயுதத்தை பயன்படுத்தாதபடி. அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா கட்டடம், பில்டிங் மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். உயிரினங்கள் செத்து போயிடும். ஒருவேளை மரம் செடி கூட செத்து போயிட்டேன்னா ஆக்சிஜன் இல்லை, இப்பவுமே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீங்கள் என்னது ஸ்ப்ரைட்டு, 7up மாதிரி சின்ன சின்ன டப்பாக்களில் ஆக்சிஜனை அடைச்சி வச்சுருந்தாங்க. 200 ரூபாய், 150 ரூபாய், 300 ரூபாய். அதை வாங்கி அப்படி அடிச்சுக்கலாம், பிடிச்சிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காலத்துக்கு வந்துட்டோம். அதனால் ரொம்ப எச்சரிப்பாக இருப்போம், கவனமாக இருப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென். ஆங்கில வேதாமத்தை வாசிக்கிறீங்களா? எல்டர்ஸ் அங்க மூப்பர் என்று சொல்லப்படுகிறது. ஊழியக்காரர் தான், பாஸ்டர். இளைஞர்களை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. இதுதான் இல்லை இன்னைக்கு. பிசாசு அப்படியே வேரோட பிடுங்கி தூர போட்டான். எதை? கீழ்ப்படிதலை வேரோட பிடுங்கி போட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஊழியக்காருக்கு கீழ்ப்படியணும். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மேலும் கடைசி நாட்களில் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரர். இன்னைக்கு நிறைய பேர் பணம் ஏராளமாக சேகரிக்கப்பட்டிருக்குது. இது அதை எப்படி பாதுகாப்பு? ஹவு டு சேவ் காட்? ஊழியம் வேண்டாம், ஆத்மா வேணாம். ஐ வாண்ட் டு சேவ் காட் மை மணி. பரிதாபமான நிலைமையில் இருக்கிறோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப எச்சரிப்பாக இருப்போம். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29.
ஆண்டவர் அவரை குறித்து சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறேன். ஆமென். தேவ சாயலாய் மாறி, தேவ சாயலே இல்லைன்னா தேவனோடு எப்படி இருக்க முடியும்? லுக் அட் அவர் ஃபேஸ். எத்தனை பேர் செல்ஃபி எடுக்கிற பழக்கம் இருக்கு? நார்மலா தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் சும்மாவே சண்டை போடுவான், இல்லை காரணமே இல்லாமல் சண்டை போடுவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஃபோன் ஊதுனா அப்படி காணாமல் பறந்தே போயிடுவான். ஆனால் அவன் பாருங்க 2 ரெக்கையை தூக்கிட்டு அப்படியே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நடக்கிறதே அப்படி தான், ஒரு நடையே அப்படி. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நல்லா கையை தட்டி, உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வேணாம், மனத்தாழ்மை வேணாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து, நீங்களும் நீடிய பொறுமை இல்ல, நீடிய பொறுமையோடு இருந்து. யாக்கோபு 5:8. ஆமேன் சொல்லுவோமா? இங்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளோடு பேசிட்டு இருக்கிறேன். இங்க இருக்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்ச, நான் ஞானசான ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். எனக்கு கெட்ட கோபம் வரும். எனக்கு கோபம் வந்துச்சு, என்ன பண்ணுவேன்னு நீ பிசாசா தான் இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ மனத்தாழ்மையா இருந்து என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. கஷ்டம்தான் இல்ல, ஏன்னா அந்த பழைய மனுஷன் சாகல, அதனால தான் கெட்ட கோபம் வருது. ஆமென். அப்புறம் பழைய மனுஷன் சாகாததுனால என்ன பண்ணுமேன்னு கத்தி எடுத்து அப்படி துண்டு 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 துண்டா வெட்டி போடுவேன். யார் சொல்றது? எங்க விசுவாசிங்க. எனக்கு வெக்கமா இருக்கு, நான் முகத்தை தான் மூடிட்டு போனோம். உன்னை ஜெயிலில் தானே போடணும். அப்படி சொன்னா அதுக்கு பேர் என்ன? இபிகோ, ஐபிசி, என்னது? அட்டெம்ப்ட் டு மர்டர். இப்போ உன்னை போடணுமா இல்லையா உள்ள ஜெயிலில்? விசுவாசியா இருந்துட்டு சொல்ற, மனத்தாழ்மையில், சகிக்கிற தன்மையில், ஆண்டவருக்காக சகிக்கிற தன்மையில் இயேசுவை படம் வரைஞ்சான். இப்போ நீங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் இயேசுவை யாரும் பார்க்கல, படம் வரைஞ்சிருக்கிறான். எப்படி வரைஞ்சான்? ஒரு ஆர்டிஸ்ட் அவருடைய கேரக்டரை வச்சு, அவர் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர் என்றாரு, அதை வச்சு ஒரு படம் வரைஞ்சான். எத்தனை பேர் வீட்டில் இயேசுவே இந்த வீட்டின் தலைவர், மறைவான விருந்தாளி இருக்குதா? இருக்குதா? அந்த டெக்ஸ்ட், வால் டெக்ஸ்ட் யார் வீட்லையும் இல்லையா? சரி, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். அப்படி போட்டுட்டு இயேசுவே இந்த வீட்டின் தலைவர், மறைவான விருந்தாளி, மறைந்திருக்கு கேட்கிறவர் வச்சுட்டு நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா பயங்கரமா இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாட்சியே இல்லை. புருஷன் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, அப்படியே வாரி அப்படி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலி போன வீட்டில் இல்லை, ஆனால் நீங்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்களே, அதனால எலி பூலியும் வேணாம். அன்பு பாராட்டும். கணவன் அன்பு படணும், மனைவி. ஆமேன். நிறைய மெசேஜ் கேட்டிருக்கிறீங்க. கணவன் அன்பு செலுத்த வேண்டும். மனைவி, கணவன் ஏன் மனைவி அடிக்கிறான்? இங்க இருக்கிறவங்க யாரும் செய்ய மாட்டீங்க. கணவன் ஏன் மனைவி அடிக்கிறான்? கீழ்ப்படிய மாட்டேன். ஏன் கீழ்ப்படிய மாட்டேன்து? வாய் கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வரைக்கும் கிழியுது. எப்படி அந்த வீட்டில் சமாதானம் இருக்கும்?
கூக்குரல் உன் வீட்டில் கேட்கக்கூடாதையா. மாறா என்ன கேட்கணும்? இங்கே இருக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க, அப்புறம் அந்த பக்கம் வரேன். ஆமாம், சோத்திரன்னா அங்கே சண்டை வருமான பிசாசு ஓடியே போவான். இப்போ சொல்லு, எப்படி சண்டை வராத உன் மனைவி கீழ்படினா என்ன பண்ணுறது? அவள் வாயாடுறா, நீ முடியாது போ, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். இப்போ யாரும் போகிறதில்ல. இல்லை, யாராவது போகிறீங்க? இல்லை, போகிறதில்ல. இப்போ என்ன சொல்லலாம் தம்பி? வரலையே. சோத்திரம் சொல்றது பெந்தகோஸ்து சபையில் நின்று போய் ரொம்ப நாள் ஆச்சு. பரிதாபத்துக்குரிய சபை, பரிதாபத்துக்குரிய ஆட்கள். ஆண்டவருக்கு சோத்திரம். எத்தனை பேர் மார்த்தட்டி சொல்ல முடியும், நான் விசுவாசி, நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் ஆண்டோடைய சீசன், நீதிமான். நான் அந்த பாட்டை பாடும்போது சொல்வேன், இப்படி தட்டி சொல்லணும், மாற தட்டி, நீதிமான் நான், நீதிமான், இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நல்ல கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்க இருதயம் சிறப்படணும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 9:25 நான் வாசிக்கிறேன், நீங்க எடுக்க வேண்டாம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அடிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமும் அடிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக செய்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் மரண பரியந்தம் உண்மையாக இருக்கணும். ஆண்டவரே, நான் படப்போகிற பாடுகளை குறித்து என் ஆண்டவர் எச்சரித்தீர். ஆனாலும் நான் சோர்ந்து போகாதபடி ஆண்டவருக்குள்ள இன்னும் பலப்பட சோதனையை சகிக்கிற மனுஷனாக இருக்க ஆண்டவரே, நான் பயப்படாதபடி இயேசு என்னோடு கூட இருக்கிறான். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? எனக்கா சொன்ன நான், இயேசு என்னோடு கூட இருக்கிறான். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? நான் சொன்னா நீங்க சொல்லுங்க. பாஸ்டர் சுந்தர்ராஜ் மரித்து போனார். அவருடைய வேன்ல என் இயேசு பெரியவர், கார்லையும் என் இயேசு பெரியவர் இருக்கும். போய் ஒருத்தன் கேட்டானா, என்னையா உங்க இயேசு தான் பெரியவரா? அப்போ எங்கள் கடவுளெல்லாம் என்ன ஆடுது? அவர் ஒன்றும் சொல்ல, நான் சொல்லலை. இப்போ நீ வாசி தம்பி, அது என்னது என்ன? இப்போ யார் இயேசு பெரியவர்? நீ தானே வாசிக்கிற என்ன இயேசு பெரியவர்னு. அப்புறம் ஏன் என்கிட்ட சண்டைக்கு வர? அப்படி என் இயேசு பெரியவர். ஆண்டவருக்கு சோத்திரம், ஆண்டவருக்கு சோத்திரம். நீ சிலரை காவலில் போடுவாங்க. யாருன்னா ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறாங்களா அவங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? 2 தீமோத்தேயு 3:12 கொஞ்சம் வாசிப்போம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமேன். நடக்கலையா? நடக்கல, நடக்க மனதா இருந்தாலே துன்பப்பட வேண்டாம். அப்ப எவ்வளவு சகிக்கணும்? நீடிய பொறுமை எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஆங்கிலத்தில் சொல்ல முடியுமா? somebody can say long suffering. எவ்வளவு லாங்? கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்குமா? தெரியல. அதுக்கு தான் சொல்கிறார் லாங், நீடிய பொறுமையா. அது அந்த நீக்கு இப்படி இருக்கா, இப்படி மேலே சுழி இருக்கா? ஓ, சுழி இருக்கா? அப்படின்னா அது நெடில குறியில். ஆண்டவருக்கு சோத்திரம். நீடிய பொறுமை இருக்குதா? ஆமேன். இல்லையே, நான் தான் ஆமேன் சொல்றேன். நீங்க எதுக்கு ஆமேன்? நீடிய பொறுமை இருக்குதா? I always tell to encourage you, உங்களை உற்சாகப்படுத்த சொல்றேன். என் ஆண்டவராகிய இயேசு between knife and neck, கத்திக்கும் கழுத்துக்கும் மத்தியில தான் அவர் கிரியை செய்கிறார். கழுத்து வரைக்கும் கத்தி வந்துருச்சு. இயேசு வேணாம், என்ன கொல்லாத சொல்றதில்ல. Even if it comes near your neck, still he is your God.
கத்தியை ஓங்கினான். இப்போ பிள்ளையை வெட்ட போறான், பலி செலுத்த போகிறான். ஓங்குற வரைக்கும் பேசாம இருந்தாரு, கட்டுற வரைக்கும் பேசாம இருந்தாரு, கட்டையின் மேல படுக்கிற வரைக்கும் பேசாம இருந்தாரு. கத்தியை ஓங்கும் போது ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத. தட் இஸ் அ காட். அது வரைக்கும் அப்பதான் சொல்றாரு, இப்பொழுது நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆகையினால உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். நல்லா கையை தட்டி ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாத, மரண பரியந்த உண்மையாயிரு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 86 வயது மனுஷனை நீங்க யாரும் மறந்து போகாதீங்க. கட்டி வச்சு இயேசுவை மறுதல் என்று சொன்னான். மறுதலிக்கிறன்னா எரிக்கப்பட்டு கொன்று போடப்படும். சொல்ல 86 வயது வரைக்கும் என் ஆண்டவர் எனக்கு நல்லவராயிருந்தார், உண்மையாயிருந்தார், என்னை பாதுகாத்தார், எனக்கு ஒரு கேடும் வராதபடி என்னை காத்து கொண்டார். இவ்வளவு அன்பான ஆண்டவரை நான் எப்படி காட்டி கொடுக்கிறேன்? அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகிலும் நீ மரண பரியந்தும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தும் உண்மையாரு. ரகாபா ஷகாலா ரபோ ரீகாபா ரதௌரமகரபா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி தலைகளை வணங்கி, எஸ் லார்ட், டில் மை டெத், டில் மை டெத், என் மரண பரியந்தம் நான் உண்மையாக இருக்கேன். எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நான் எரிய ஆண்டவரை எரித்து கொண்டாலும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாக இருக்க. இந்த நாள் வரைக்கும் நீர் உண்மையாக இருந்திருக்கிறேன், இந்த நாள் வரைக்கும் எனக்கு நல்லவராக இருந்திருக்கிறேன். நான் ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே. உமக்காக வாழ தீர்மானித்து விட்டேன். நீர் என்னோடு கூட இருமாண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். என் பலனாகிய தேவனே, இன்றைக்கு கற்றுக்கொண்டபடியே நாம் பயப்படாமலும் மரண பரியந்தும் உண்மையாக இருக்கும். எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. சிமர்னா சபையை கர்த்தர் பார்த்து சொன்னபடி நாங்களும் ஆண்டவரை மரண பரியந்தும் உண்மையாக இருக்க ஆண்டவரை நீர் எங்களுக்கு கிருபை தரவன், எங்களுக்கு ஆத்துக்கொள்ளவன். உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் அடையணும் நம் அனைவரோடு, நம்முடைய குடும்பங்களோடு இன்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.